நானும் தான் இருந்தேன். நானும் பக்கத்தில் தான் இருந்தேன். அவர் வந்து காலையில் என் மகனை நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் வந்துடுவேன். அப்போ காலையில் ஒருத்தர் வந்து ஒரு 8-8:30 மணி இருக்கும். டீ வாங்க வந்தார். எங்கள் வீட்டுக்காரும் டீ போட்டு கொடுத்தாங்க. டீ போட்டு கொடுத்த உடனே கண்ணாடி கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடி கிளாஸ் தான் எல்லாருக்குமே போட்டு கொடுக்குறது. அப்படியே ஒரு ஐயாவுக்கு போட்டு கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்கார். போட்டு கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த டீயை வந்து அப்படியே அந்த பட்டை இருக்குது பார்த்தீங்களா, பட்டறையில் அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டாரு. யாருக்கு நீ இந்த கிளாஸில் போட்டு கொடுக்குற அப்படின்னு. இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க என்னாச்சு அப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன்ப்பா. இப்போ ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் வந்து நம்ம 133வது பகுதியை பார்த்துருந்தோம். 134வது பகுதியை இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது 133ல் போன பகுதியில் நான் ஃபைனலாக என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடை வந்து எங்களுக்கு டீ கடை புதுசாக கிடச்சிச்சு. கிடச்ச உடனே ஆனால் சேலரி மட்டும் அவங்க கொடுத்துருவாங்க, மற்ற அது எல்லாமே அது ஓனரோட பொறுப்பு தான். நம்ம வந்து சம்பளத்துக்கு போகிறோம். ஓகே, அந்த ஊருக்குள்ளேயே பக்கத்துலேயே நமக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் நடந்து போய் வர்ற தூரத்தில் ஒரு கடை கிடச்சது ஊருக்குள்ளே. அப்போ அந்த கடை கிடச்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் எங்கள் வீட்டுக்காருக்கும் ஒருத்தவங்க டீ சாப்பிட வந்தவங்களுக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சு. அது எதனால் அப்படின்றத நம்ம இந்த பகுதியில் பார்ப்போம். அதை தான் நான் வந்து ஃபைனலாக சொல்லி முடிச்சிருந்தேன். சரி வாங்க, இப்போ 134வது பகுதிக்கு போகலாமா? வாங்க மக்களே. அதாவது கடை வந்து நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே நல்லா ஓடிச்சுப்பா. ஒரு 6 மாத காலம் நல்லா ஓடிச்சு. நாங்கள் வந்து கடையை ஜாயின் பண்ணி 1 மாதம் இருக்கும். 1 மாதம் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் வந்து டீ போட்டு கொடுத்துட்ருக்காங்க. டீ போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு எவ்வளோ வயசுனா ஒரு 50லேருந்து 60க்குள்ளே நம்ம வந்து மினிமம் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஐயா இருந்தார். நானும் தான் இருந்தேன். நானும் பக்கத்தில் தான் இருந்தேன். அவர் வந்து காலையில் என் மகனை நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் வந்துடுவேன். அப்போ காலையில் ஒருத்தர் வந்து ஒரு 8-8:30 மணி இருக்கும். டீ வாங்க வந்தார். எங்கள் வீட்டுக்காரும் டீ போட்டு கொடுத்தாங்க. டீ போட்டு கொடுத்த உடனே கண்ணாடி கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடி கிளாஸ் தான் எல்லாருக்குமே போட்டு கொடுக்குறது. அப்படியே ஒரு ஐயாவுக்கு போட்டு கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்கார். போட்டு கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த டீயை வந்து அப்படியே அந்த பட்டறை இருக்குது பார்த்தீங்களா, பட்டறையில் அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டாரு. யாருக்கு நீ இந்த கிளாஸில் போட்டு கொடுக்குற அப்படின்னு. இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க என்னாச்சு அப்படின்னு. இந்த கண்ணாடி கிளாஸில் எல்லா பையனும் குடிக்கிறது டீ. இந்த கண்ணாடி கிளாஸில் தான் எல்லா பையனும் குடிக்கிறாங்க. அதில் நான் எப்படி குடிக்க முடியும்? எனக்கு எப்படி நீ இதில் போட்டு கொடுக்கலாம் அப்படின்றாரு. எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்றுமே புரியல. ஏதாவது ஏன்னா வச்சு 1 மாதம் தான் ஆகுது. என்னங்க என்ன ஏது அப்படின்னோடனே, எல்லாரும் குடிச்சிட்டு வச்ச எச்சி கிளாஸை கழுவி எனக்கு டீ போட்டு தரையா அப்படின்னு சொல்லி கேட்டு வார்த்தையை கடன்னு விட்டுட்டார். விட்டால் எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்றும் புரியலை, எனக்கும் புரியலை. என்ன பேசுறது, என்ன வைக்கிறது, என்ன எங்களுக்கு 2 பேருக்கும் அப்படியே திக்குன்னு முடிச்சுட்டு நிற்கிறோம். சரிங்க, நீங்கள் சொல்லுங்கள், வேணால் வேறு கிளாஸில் நான் போட்டு தரேன். கண்ணாடி கிளாஸ்லேயே திருப்பி கொடுத்துருக்கியா? ஏண்டா, இந்த கண்ணாடி கிளாஸில் எல்லா ஜாதிக்காரனும் வந்து குடிப்பாண்டா, அந்த கிளாஸில் எனக்கு எப்படிடா நீ டீ போடுவேன் அப்படின்னு கேட்குறாரு. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்ட்டு ஒன்றும் புரியல எங்களுக்கு. சரிங்க, இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள் அப்படின்றோம். பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஈசந்திரோ கப்பு அந்த அளவுக்குலாம் இல்லை. அப்போ ஈசந்திரோ கப்பெல்லாம் இல்லை. என்னடா இது புதுக்கு பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்ததே இல்லை. அவர் சின்ன வயசுலேருந்து டீ கடையில் வேலை பார்க்குறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ட்ரைனிங் இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்தே அவர் டீ கடை தான். அப்போ இப்படி பழக்கப்பட்டு வந்துட்டார். இவர் புது கதையாக எதையோ சொல்கிறாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ளே வந்து ரொம்ப அந்த ஜாதி இது பார்ப்பாங்க போல.
நாங்கள் அந்த மாதிரி இல்லை, நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரியே பார்த்து பழகிட்டோம். எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி வளர்க்கலை, எங்கள் வீட்டுக்கார் வீட்லேயும் அந்த மாதிரி வளர்க்கலை. நாங்கள் எல்லாத்தையும் சகஜமாக பழகி அந்த மாதிரி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டவுனுக்குள்ளேயே இருந்து பழகிட்டோம். அந்த ஊருக்குள்ளே போய் புதுசாக கடை வச்சோன்னா யார் அவன் புதுசாக இருக்கான் அப்படின்றார் அந்த ஐயா. ஐயா ஐயா அவர் அந்த அந்த பால்காரர், அவர் பேர் கூட இப்போ மறந்துட்டேன் நான். அதை எங்களுக்கு கடை கொடுத்தாருல, அந்த ஓனர் பேரை சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல அவர் என்ன நினச்சிட்டாரு, நாங்களுமே வந்து அந்த மனிதர் அவ்வளோ உயர்ந்த மனிதரா, நாங்கள் வந்து அவருக்கு டீ போட்டு கொடுக்கறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு ஜீவன்கள் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டாரு போல. யாரா அவங்கள கொண்டு வந்து கடையில் வச்சது, இவங்க யாரா புதுசாக இருக்குது தஞ்சாவூர்னு ஒரே சண்டை. ஏண்டா என் பாட்டுக்கு என்னடா கண்ணாடி கிளாஸில் போட்டு கொடுத்துருக்கியா, ஏண்டா என்னை பற்றி சொல்லலையாடா ஆய்வுன்றார். என்னங்கடா அது. இப்போ நான் சிரிக்கிறேன் மக்களே, இப்போ நான் சிரிக்கிறேன். எனக்கு வந்து அது நடந்து 20 வருஷம் ஆகிப்போச்சு. 20 வருஷத்தில் எனக்கு எவ்வளோ அனுபவங்களை நான் பார்த்துருக்கேன். இப்போ சிரிக்கிறேன். அப்போ எனக்கு ஒன்றும் புரியலை, படபடன்னு வருது. ஐயோ என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது. ஏன்னா அந்த டீ கிளாஸை வந்து மடான ஒரு உடச்சிட்டார் பார்த்துக்க டீயோட. நல்ல வேலைக்கு எங்கள் வீட்டுக்காரர் மேலே படலை. அந்த கடையில் எப்படின்னா, அது என்ன சொல்லுவாங்க, பட்டியக்கல்லுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பட்டியக்கல். நல்ல பட்டியக்கல்லில் பெருசாக இருக்கும், அதில் தான் பட்டறையை வச்சுருந்தாங்க, டீ பட்டறையை. அந்த பட்டியக்கல் மேலே தான் அடுப்பு வச்சு இது பண்ணுறோம். அதனால் இவர் மடார்னு போட்டு எரிஞ்சதில் அந்த பட்டியக்கல்லை பட்டு சில்லுன்னு தெரிச்சு எங்கள் வீட்டுக்காரர் முகம்லாம் டீ, நான் இங்கிட்டு நின்று என் முகத்துலலாம் டீ தெரிச்சிருச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த வயசில் எங்களுக்கு வந்து எங்களை எதிர்த்து கேட்குறதுக்கும் அவங்களுக்குள்ள ஆள் கிடையாது. சொந்த பந்தம் பழக்க வழக்கம் யாருமே கிடையாது. நாங்கள் போய் 1 மாதம்தான் ஆகுது அந்த கடைக்கு, அங்கே குடி போயே 1 வருஷம்தான் ஆகுது. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் வார்டுக்கு திட்டுறாரு பார்த்துக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் கம்முன்னு நிற்கிறாரு, நானும் கம்முன்னு நிற்கிறேன். என்னங்களா அது புதுசாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வார்த்தையே விட முடியல. அப்படி ஒரு பயத்தில் 2 பேர் திக்குன்னு நிற்கிறோம். அப்போ அந்த கடையோட ஓனருக்கு கடை கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கார், ஆமாம் அப்படிதான் சொல்லணும், அந்த இடத்து ஓனர் வந்து பக்கத்தில் தான் வீடு. அந்த ஐயாட்ட போய் சொல்லிட்டாங்க. அவங்க வயசானவர் தான், அவர் வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கும். அவர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, அந்த கடையில் புதுசாக வந்திருக்கவங்க கிட்ட இவர் ரொம்ப தகராறு பண்ணுறாருன்னு ஒருத்தவங்க ஓடி போய் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அந்த ஐயா வந்துட்டார். வந்த உடனே, ஏப்பா என்னப்பா ஆளை பார்த்து நீ டீ போட மாட்டியா, நீ என்ன இப்படி பயலாக இருக்க, நீ என்னண்டு பொழைக்க போகிற, ஆளுகளை பார்த்து வச்சுக்கப்பா, நாள் இப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீ டீ போட்டு கொடுத்தாதாப்பா நீ பொழப்பு நடத்த முடியும். இங்கெல்லாம் அப்படித்தான் தினுசாக இருப்பாங்க அப்படின்னு அவர் வந்து பேச முடியல. அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இது எங்களை திட்டுற மாதிரி அவரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த ஐயா பேசுகிறாரு. எனக்கு அது புரியுது. இருந்தாலும் நானா வாயே திறக்கலப்பா. நான் என்ன பண்ணிட்டேன், வாயே திறக்கல, அப்படியே கம்முன்னு வேடிக்கை வந்து நிற்கிறேன். என்னத்த போய் சொல்கிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, எப்போ ஆளுகளை பார்த்து நீ டீ போடணும்பா, நீ பாட்டுக்கு டீயை போட்டு கொடுத்துருவேன் யார்கிட்ட வேணாலும். அந்த ஐயா சில்வர் கிளாஸில் தான் முடிப்பார். புது கிளாஸை ஒரு 6 கிளாஸ் 1 டஜன் கிளாஸை வாங்கி போடு, சரியா? இந்த மாதிரி வர்றவங்களுக்கு பூரா சில்வர் கிளாஸில் கொடு, மற்றவங்களுக்குலாம் கண்ணாடி கிளாஸில் கொடு, சரியா அப்படின்றாரு. சரிங்கய்யா அப்படின்றோம் நாங்கள் 2 பேருமே. உடனே அப்போ தான் அந்த ஐயா வந்து அமைதியானார் பார்த்துக்கோங்க. அமைதியானோடனே அப்புறமேட்டுக்கு எடுத்து சொல்லுப்பா, என்ன அந்த பையன் என்ன புடுறீங்க, அந்த புல் என்ன புடுருக்கு, ஐயா அவங்க என்னன்னு பொழப்பு ஓட்ட போகிறாங்க, நம்ம ஊருக்குள்ளே டீ கடையை போட்டு அப்படின்னு திட்டிட்டு போயிட்டார் பார்த்துக்கோங்க. அந்த டீக்கு காசும் கொடுக்கல, அந்த டீ எங்கள் முகத்துலலாம் அடிச்சிச்சு, அதுக்கு ஒரு இது கூட சொல்லலை. அவர் பாட்டுக்கு போயிட்டு அது சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஐயாவும் நான் ஒரு அவசர வேலையாக போகிறேன், நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயாவும் வெளியில் கிளம்பிட்டு இருந்தார் போல். அப்போ போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவர் வந்து சொன்னனே தான் இவர் அமைதியாக போனார் பார்த்துக்கோங்க. அதுக்காண்டி தான் அங்கே உள்ளவங்க அந்த ஐயா ஓடி போய் கூப்பிட்டுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது அந்த இடம் வந்து இந்த ஐயாவோடது. அவர் இடத்துல இவர் கடையை செட் பண்ணி எங்களை அங்கே வேலைக்கு போட்டிருக்காரு. எவ்வளோ பாருங்க, சுற்றி வர்றா ஆத்தி. பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் அப்படியே நிற்கிறோம்ப்பா பிரமிப்பில், என்னடா இது அப்படின்ட்டு.
சரி அன்னைக்கே எங்களுக்கு மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு ஆரம்பித்த பிரச்சனை. அப்படியே எங்கள் வீட்டுக்கார் பாவம் மூடே சரியில்லை. அவருக்கும் மூடு சரியில்லை, எனக்கும் மூடு சரியில்லை. என்னடா செய்யுது, எப்படி நம்ம வேலை பார்க்க போகிறோம், என்ன செய்யுது, இப்படி வராங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒரு வழியாக அன்றைக்கி நாங்கள் கடை வேலையை முடிச்சிட்டோம்ப்பா. முடிச்சுட்டு அப்புறம் அந்த ஐயா சொன்ன மாதிரி நாளைக்கு பேசிக்கலாம் அவர்கிட்ட. அவர் வெளியே போனவர் வரல. சரி நாளைக்கு என்ன ஏதுன்றதை கேட்டுக்குவோன்னு சொல்லிட்டு நாங்களும் கடையை முடிச்சுட்டு 6 மணிக்கெலாம் ஆனால் முடிச்சிடணும் மக்களே. 6 மணிக்கு மேலே 5 நிமிஷம் கூட அங்கே டீ ஓடாது. அதனால் என்ன பண்ணால் 6 மணிக்கெலாம் 5 மணிக்கெலாம் எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு கிளியை முடிச்சுட்டு 6 மணிக்கு கடையை சாத்தி விட்டுட்டு நாங்கள் வாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா. சரி மக்களே, அதுக்கப்புறம் மறுநாள் என்ன நடந்துச்சு, அந்த ஐயா எப்படி எங்களை பக்குவப்படுத்தினாரு, என்ன ஏதுன்றத நம்ம நாளைக்கு 135வது பகுதியில் பார்க்கலாமா மக்களே? ஓகே, வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொன்தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். தயவு செய்து லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. ஓகேவா? இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை மலரக்கா. பாய்.